அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆல்ரெடி நம்ம ஹா வரைக்கும் மஹ்ரஜ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அல்ஹம்துலில்லா. யாரெல்லாம் அதை இன்னும் பார்க்கலையோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது தாலுடைய மஹ்ரஜ். ஓகே, தாலுடைய மஹ்ரஜ் ஆல்ரெடி நம்ம தாக்கு என்ன பார்த்தோம்? டிப் ஆஃப் தி டங்கு ஃப்ரண்ட்டு பற்களுடைய ரூட்டில் வந்து டச் ஆகுற மாதிரி நம்ம படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்ல. டிப் ஆஃப் தி டங்கு ஃப்ரண்ட்டு ரெண்டு பற்களுடைய ரூட்டில் டச் ஆகி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அண்ட் அது வந்து தின் லெட்டர் ஸ்மைல் பண்ணுற பொசிஷனில் வச்சு நம்ம ஓதணும். சேம் தாலுக்குமே சேம் மஹ்ரஜ் தான். நம்ம என்ன தாக்கு மஹ்ரஜ் பார்த்தோமோ சேம் தாலுக்கும் அதே மஹ்ரஜ் தான். டிப் ஆஃப் தி டங் முன்னாடி இருக்குல்ல, ரெண்டு பற்களுடைய வேரில் வந்து டச் ஆகுற மாதிரி நம்ம ஓதணும். சேம் இதையுமே நாம் ஸ்மைல் பண்ணுற மாதிரி ஓதணும். தால் தால் இங்கே வேரில் இங்கே டச் ஆகணும். தால் தால். நெக்ஸ்ட்டு ஜால். ஜாலுடைய மஹ்ரஜ் என்னன்னா, நம்ம சாக்கு ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? டிப் ஆஃப் தி டங்கு ஃப்ரண்ட் பற்களுடைய எட்ஜஸில் என்ன பார்த்தோம்? எட்ஜஸில் வந்து டச் ஆகணும். கொஞ்சமாக லைட்டாக வந்து டங்கு வெளியே தெரியணும். சாக்கு பார்த்தோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் ஜாலுக்குமே. டிப் ஆஃப் தி டங்கு ஃப்ரண்ட் பற்களுடைய எட்ஜஸில் டச் ஆகணும், லைட்டாக டங்கு வெளியே தெரியணும். ஜால் இதுவுமே நம்ம ஸ்மைல் பண்ணுற மாதிரி தான் ஓதணும். இதுவும் தின் லெட்டர் தான். ஜால் ஜால். நெக்ஸ்ட்டு ரா. ராவுடைய மஹ்ரஜ் நான் ஒரு பிக்சர் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். எக்ஸாக்ட்லி அதே மாதிரி நம்ம டங்கை வந்து ஃபோல்ட் பண்ணி பேக் சைட் ஆஃப் தி டங் வந்து மேலே ஹார்ட் பேலட்டில் வந்து டச் ஆகி நாம் ஓதணும். இதை ஓதும்போது அந்த மாதிரி ஒரு சவுண்ட் வரும். ரா ரா அந்த மாதிரி ஒரு சவுண்டில் வரும். அண்ட் இது வந்து ஹெவி லெட்டர். இது நம்ம மவுத்தை ரவுண்டான பொசிஷனில் வச்சு ஓதணும். ரா ஹெவி லெட்டரை நம்ம எப்படி ஓதுவோம்? ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, மவுத்தை ரவுண்ட் பண்ணி ஓதணும். இதே தின் லெட்டர்னால் நம்ம ஸ்மைல் பண்ணுற பொசிஷனில் வச்சு ஓதணும். ஓகே, இப்போது ஹார்ட் பேலட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டு டீத் இருக்குல்ல, இது வந்து அதுக்கு மேலே இருக்கிறது நம்ம ரூட்டுன்னு சொல்லுவோம். அதுக்குமே மேலே ஒரு பிளேஸ் இருக்கும் இல்லையா, காலியான பகுதி, அதுதான் வந்து ஹார்ட் பேலட். அங்கே தான் நம்ம அந்த பிளேஸில் தான் டச் பண்ணி ஓதணும். ரா ரா. நெக்ஸ்ட்டு ஜாவுடைய மஹ்ரஜ் லோவர் டீத் இருக்கு இல்லையா, அங்கே வந்து டிப் ஆஃப் தி டங்கு லோவர் டீத்தோட எட்ஜஸில் டச் ஆகுற மாதிரி நாம் ஓதணும். லைட்டாக தான் டச் ஆகுற மாதிரி இருக்கும். கொஞ்சமாக கேப் இருக்கும். டீத்துக்குமே டங்குக்கும் நடுவில் கொஞ்சமாக கேப் இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஓதணும். ஜ இதுவுமே வந்து தின் லெட்டர் ஸ்மைல் பண்ணுற பொசிஷனில் வச்சு ஓதணும். ஜ. நெக்ஸ்ட்டு சீன். சேம் சீனுக்குமே அதே மஹ்ரஜ் தான். டிப் ஆஃப் தி டங்கு லோவர் டீத்தோட எட்ஜஸில் டச் ஆகுற மாதிரி ஓதணும். அண்ட் ஸ்மைல் பொசிஷனில் வச்சு ஓதணும். சீன் இதில் வந்து விசில் சத்தம் வரும், அந்த மாதிரி. சீன். நெக்ஸ்ட்டு வந்து ஷீனோடைய மஹ்ரஜ் நம்ம டங்கை 3 போர்ஷனாக டிவைட் பண்ணோம் இல்லையா, ஃபஸ்ட்டு போர்ஷன், செகண்ட் போர்ஷன், தேர்ட் போர்ஷன். ஷீன் வந்து செகண்ட் போர்ஷன்லேருந்து உச்சரிக்கப்படுகிறது. சென்டர் போர்ஷன் ஆஃப் தி டங்கு. ஷீன் அங்கே தான் வந்து ப்ரெஷர் எல்லாம் வரும். ஷீன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. ப்ரெஷர் எங்கே வருது பாருங்க. ஷீன்
சென்டர் போர்ஷன் ஆஃப் தி டங்கு. இது ஷீனுடைய மஹ்ரஜ். நெக்ஸ்ட்டு சாத். சாத் சாதுடைய மஹ்ரஜ் டிப் ஆஃப் தி டங்கு லோவர் டீத்தோட எட்ஜஸில் டச் ஆகுற மாதிரி நாம் இதை ஓதணும். இது வந்து ஹெவி லெட்டர். ஹெவி லெட்டர்னால் நம்ம என்ன பண்ணணும், மவுத்தை ரவுண்ட் பொசிஷனில் வச்சு ஓதணும். சாத் சாத். நம்ம என்ன பார்த்தோம், ஜ சீன் சாத் வந்து சேம் மஹ்ரஜோடைய ஹரஃப்கள். ஜ அண்ட் சீன் வந்து நாம் தின் லெட்டர் ஸ்மைல் பண்ணி ஓதுவோம். சாதை வந்து மவுத்தை ரவுண்ட் பண்ணி ஓதுவோம். அது வந்து ஹெவி லெட்டர். இதுதான் வந்து இதில் டிஃப்ரென்ஸு. பட் மஹ்ரஜ் சேம். நெக்ஸ்ட்டு லாத். லாத் லாத் லாதோடைய மஹ்ரஜ் மேலே ஒரு பிக்சர் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். நம்மளோட டங்கோட சைட் போர்ஷனில் வந்து நம்ம சியூ பண்ணுறோம்ல, அந்த பற்களில் வந்து சேர்ந்தவாறு நம்ம ஓதுவோம். இது ரைட் ஆர் லெஃப்ட், உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். பட் சைட் போர்ஷன், இது வந்து சைட் போர்ஷன் ஆஃப் தி டங்கு. அது வந்து மேலே சியூ பண்ணுறோம்ல, அந்த பற்களில் சேர்ந்து உச்சரிக்கப்படுகிறது. லாத் லாத் லாத். இது வந்து ஜுவாத்னு சொல்லக்கூடாது, ஜெட்டோட சவுண்டில் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி லாதுன்னும் சொல்லக்கூடாது, எல் சவுண்டில் கூட இது வந்து நம்ம உச்சரிக்கக்கூடாது. இது வந்து ஜுவாதும் இல்லை லுவாதும் இல்லை, இது வந்து லாத். இது வந்து ஜ அண்ட் ஜெட் அண்ட் எல்லோட நடுவில் இருக்கிற ஒரு சவுண்ட் இது லாத். இது வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். இது லாத் சைட் போர்ஷன் ஆஃப் தி டங் வந்து நம்ம சியூ பண்ணுறோம்ல, அந்த பற்களில் வந்து டச் ஆகி நம்ம இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். லாத் லாத். எல்லாம் நெக்ஸ்ட்டு நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.